திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் தோக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் சேர வேண்டிய இடம் தேசிய ஜனநாயக கூட்டணி. இப்போ தாவேக்காவே பார்த்தீங்கன்னா இங்கே வராததன் காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க திமுகவுக்காக வேலை பார்க்குறாங்க. எப்படி வந்து 2021 கமலஹாசன் வேலை பார்த்து ஓட்டுகளை பிரித்து திமுகவுக்கு வெற்றியை தேடி கொடுத்தாரோ அதே போல் இந்த தேர்தலில் தாவேக்கா. ஸோ 2021 கமல், 2026 விஜய், இவ்வளோதான் வித்தியாசம். ரெண்டு பேரும் நடிகர்கள், ரெண்டு பேருமே வந்து சினிமா விட்டுட்டு அரசியலுக்கு வந்தவங்க, ரெண்டு பேருமே திமுக வேலை பார்க்குறாங்க. இவங்களுக்கு வந்து மக்கள் மீதோ இப்போ தமிழ்நாடு மீதோ மக்கள் நலன் மீதோ எந்த விதமான அக்கறையும் கிடையாது. நல்லா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. 2028 2029 விஜய் அவர்கள் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக கட்சி அடமானம் வைத்து விட்டு எப்படி டார்ச் லைட் வந்து இன்னைக்கு தனியாக நிற்கிறோ அதே போல் விசில பிடிக்க ஆள் தான் இருக்க போகிறாங்களே தவிர இந்த கட்சிகள் இந்த கூட்டணிகள் என்பதெல்லாம் வந்து எடுபடாத விஷயம். அதே போல் தேமுதிகவை பொறுத்தவரை நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அவர்கள் வர வேண்டும். ஏனென்று கேட்டால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கடுமையாக திமுகவை எதிர்த்தவர், திமுக தமிழகத்தில் ஒழிய வேண்டும் என்று நினைத்தவர். அவர் இந்த கூட்டணிக்கு வரும்பொழுது, அந்த கட்சி வரும்பொழுது கேப்டனின் அபிமானிகள் இன்னும் தமிழகம் முழுவதும் இருந்து கொண்டு வருகிறார்கள். கேப்டனுக்கு இன்னும் செல்வாக்கு இருக்கிறது. அவர் எப்போதும் திமுகவை எதிர்த்தவர். இந்த காரணத்தினால் நிச்சயமாக அம்மையார் பிரேமலதா அவர்கள் நல்ல முடிவு எடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஜனநாயகன் படம் ஒன்றும் வெளியே வராதுக்கு பாஜக அழுத்தம் தான் காரணம் சொல்றாங்க. மறுபடியும் இதே மாதிரி தான் சிபிஐக்கு வந்து என்கொயரி வேண்டும் என்று கேட்டு சிபிஐ அணுகியது தாவேகா. அதே போல் இந்த படத்தை உடனடியாக ரிலீஸ் செய்ய வேண்டும் என்று ஹைகோர்ட்டை அணுகியதும் அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான். அதாவது விஜயை வைத்து, தாவேகா தலைவர் விஜயை வைத்து படத்தை தயாரித்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் தான் ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ மேட்டர் சப்சிடிஸ், அதாவது கோர்ட்டில் வந்து பெண்டிங் இருக்குது, தீர்ப்பு வராமல் இருக்குது. தீர்ப்பு வராமல் இருக்கக்கூடிய சமயத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் எதிர்பார்ப்பது நியாயம் இல்லாத ஒரு விஷயம். ஸோ கோர்ட்டில் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கீங்க. ஸோ கோர்ட்டில் நல்லபடியாக உங்களுக்கு தீர்ப்பு வரும். அந்த படத்தை பார்க்க நாங்களும், ஏன்னா ஒரு சினிமா ரசிகராக நாங்கள் எல்லாருமே ஆவலோடு தான் இருக்கிறோம். ஸோ படம் எப்போ வரும்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் வந்து உங்களை அணுகுமுறையின் காரணமாக இன்னைக்கு படம் வந்து கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த கோர்ட் தீர்ப்பு சாதகமாக வந்து படம் சீக்கிரம் வெளியே வர வேண்டும் என்று நாங்களும் உங்களுடன் சேர்த்து பார்த்துக்கிறோம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணுமா இல்லை ஆதரவா சார்? உங்கள் நிலைப்பாடு அது ஒரு குழப்பமே இருக்கு உங்கள் கூட்டணியில். இந்த கேள்விக்கான பதில் வந்து நிச்சயமாக தேர்தலுக்கு பிறகு பாஜகவின் தேசிய தலைமையும் அதிமுக தலைமையும் சேர்ந்து முடிவெடுத்து மக்களுக்கு தேவையான ஒரு நல்லாட்சி அமைய வேண்டும் என்பது எங்களோட முதல் நோக்கம். ஆட்சியோ அதிகாரமோ ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் திமுக வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதற்காக அமைந்த கூட்டணி, ஏற்கனவே சொன்ன மாதிரி அடகு வைத்த கூட்டணி கிடையாது, கொள்கை கூட்டணி. ஸோ கொள்கை கூட்டணி எப்போதும் தெளிவாக இருக்கும். அந்த கூட்டணி ஜெயித்த பிறகு இருக்கான விடைகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். என்னோட தலைமையில தான் ஆட்சி, நான் தான் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு சொல்லி இபிஎஸ் ஒரு அது அவர் சொல்லக்கூடிய ஸ்டாண்டுங்க. நான் சொல்கிற விஷயம் தான், தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பது பாஜகவோட நிலைமை, பாஜக நிலைப்பாடாக தான். ஸோ தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு என்ன என்பதை வந்து முடிவெடுப்பார்கள். எங்களுக்கு முதல் வெற்றி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி. ஸோ இதெல்லாம் வந்து தேசிய தலைமையும் அதிமுகவும் சேர்ந்து, ஏன்னா நீங்கள் தமிழகத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா அதிமுக தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமை தாங்கியிருக்காங்க. எங்களுக்கு முதல் வேட்பாளர் யாரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கள் முதல் வேட்பாளர். ஸோ அண்ணனுக்கு தான் ஆதரவு கேட்டு நாங்களாம் ஓட்டு கேட்க போகிறோம். ஏற்கனவே வந்து முதல்வராக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு நபர் அவர். இன்றைக்கி எல்லா இடத்துலையும் போனீங்கன்னா, கிராமப்புறத்துக்குலாம் போனீங்கன்னா இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கடம்பத்தூர் பகுதியில் இருக்கும், இந்த பகுதி மக்கள்லாம் திருப்பி எடப்பாடி ஆட்சி வராதா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் மக்கள் ஏங்குகிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த ஒரு அடிப்படையின் பட்சத்திலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் செல்வாக்கை பயன்படுத்தி, எடப்பாடி பழனிசாமி அவர்களோட நல்லாட்சியை பயன்படுத்தி நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். மாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்த கேள்விகள் எல்லாம் வந்து பதில்கள் எல்லாம் கிடைக்கும். இது எல்லாமே வந்து கூட்டணி கணக்கு என்பது வந்து நான் எடுக்கிற முடிவு கிடையாது. ஆனால் கண்டிப்பாக வந்து கணிசமான இடங்களிலே தாமரை சின்னம் போட்டியிடும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. அது எங்கள் மாநில தலைவர் அவர்கள் தேசிய தலைமையிடம் பேசி முடிவெடுத்து, ஏன்னா கூட்டணின்னு வரும்போது நிறைய இடத்துல விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நிறைய கட்சிகள் கூட்டணி இருக்கு. பாமக இருக்கிறார்கள், இப்போ டிடிவி அண்ணன் அவர்கள் இருக்கிறார்கள், இன்னும் பல கட்சி இணைய போகின்றன. அண்ணன் போயார் அவர் கட்சி கூட்டணி இருக்கிறார். இவங்கெல்லாம் இந்த பகுதியில் பலமாக இருக்கக்கூடிய நபர்கள். அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தர்களுக்கும் இடங்கள் ஒதுக்கப்பட்டு நிச்சயமாக பாஜக போட்டியிடும் என்கின்ற விருப்பம் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் கூட்டணியை பொறுத்து இடங்கள் முடிவு செய்யப்பட்டு அந்த விவரங்கள் வந்து விரைவில் அறிவிக்கப்படும்.